நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது இந்த வருஷம். ஹார்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸ் கேப்டன்சி பண்ணுறது ஒரு பெரிய ஃபேக்டர். சுப்மன் கில் ஒரு கேப்டனாக எப்படி பண்ண போகிறாருன்னு பார்க்கணும். பர்சனலாக நான் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் மாதிரி ஒரு டீமுக்கும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன், எப்படி பண்ண போகிறாங்கன்னு. ப்ளஸ் ஒரு வேர்ல்ட் கப் இயர். ஸோ ஐபிஎல் வந்து ஒரு ஆடிஷன் மாதிரி இருக்கும். சில பிளேஸ் ஒரு 2 இடம் காலியாக இருக்குன்னு இதில் இம்ப்ரெஸ் பண்ணி செலக்டர்ஸ் மனசில் இடம் பிடிக்கலாம். ஸோ நிறைய ரீசன்ஸ் இருக்குது லுக் ஃபார்வர்ட் பண்ணி. யூஸ்வலாக சென்னையில் எப்போவுமே சிஎஸ்கே தான் டாமினேட் பண்ணியிருக்காங்க. ஆர்சிபிக்கு அவ்வளோ நல்ல ரெக்கார்ட் இல்லை சேப்பாக்னு வரப்போ. ஹோப்ஃபுல்லி ரிசல்ட் அதே மாதிரி தான் இருக்கணும். ஆனால் மேட்ச் கொஞ்சம் க்ளோஸாக போனால் நமக்கு பார்க்க நல்லாயிருக்கும். எம்எஸ் தோனி கிட்ட யார் தோத்தாலுமே வந்து அவர் தானே அப்படின்னு தான் டீம்ஸே எடுத்துப்பாங்க. போன வருஷம் ஃபைனல்ஸில் கூட ஹார்திக் பாண்டியா வந்து தோத்தாரு, பட் அவர்கிட்ட தானே தோத்தோம் அப்படின்னு அவர் சொன்னாங்க. ஸோ நம்ம ஃபேன்ஸாக தான் சண்டை போட்டிருக்கோமே தவிர டீம்ஸ் வந்து அதை வந்து அவ்வளோ பெரிய ரைவல்ரியாக பார்க்குறாங்களான்னு எனக்கு கொஞ்சம் சந்தேகம். சிஎஸ்கே எல்லா மேட்சுமே சேப்பாக்கில் ஸ்பெஷல். சிஎஸ்கே ஆர்சிபி ரைவல்ரி உச்சகட்டத்தை தொடும். ஏன்னா ஃபேன்ஸுக்கு மத்தியில் மிகப்பெரிய ஒரு பகை இருக்குது. அகமதாபாத் க்ரௌடு வந்து ஹார்திக் பாண்டியாவை எப்படி, ஏன்னா அவரும் ஒரு குஜராத்தி தான், பட் அதை அவங்க வந்து என்னை விட்டு போயிட்டே ஏடான்ற ஒரு ஃபீலிங்காக அவங்க காட்டுவாங்கன்னு நினைக்கிற ஒரு சில சான்ஸ் இருக்கும். ஏன்னா எம்ஐ டீம் ஓனர்ஸ் ரீசெண்டாக போனப்போ கூட ரோஹித்னு கத்துன வீடியோஸ் நம்ம பார்த்தோம். ரசிகனாக எனக்குமே வருது ரோஹித் சர்மா கிட்ட இருந்து கேப்டன்சி போனது. ஏன்னா ஒரு ஆக்ஷன் சைக்கிள்ன்றது வந்து 3 வருஷம். இந்த சைக்கிள் இந்த வருஷம் முடியுது, அடுத்த வருஷம் திரும்ப மெகா ஆக்ஷன் வரப்போகுது. ஸோ இந்த சைக்கிள் ரோஹித் சர்மா கிட்டேயே இருந்துட்டு போயிருந்தா நான் கொஞ்சம் பெட்டராக. இப்போ ஒரு ரசிகனாக எனக்கு ரோஹித் சர்மா இல்லாதது ஒரு வருத்தம் தான். ஆர்சிபிக்கு எனக்கு ஒரே பிரச்சனை என்னன்னா போலிங். டாப்லி இருக்கார் இப்போதைக்கு, பட் அவர் எப்போவுமே ரொம்ப இன்ஜுரி ப்ரோன். ஃபுல் சீசன் விளையாடுவாரான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஸோ ஆர்சிபியும் நான் போட்டுக்கிறேன். அண்ட் ஜிடி எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்களோன்னு தோணுது. கிளாஸ்மேட் வெற்றி நடை போடுகிறது. தேசம் காப்போம், தமிழை வளர்ப்போம் மாநில மாநாடு மார்ச் 2 திருச்சி சிறுகனூர். இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அழைக்கிறார். அணி திரண்டு வாருங்கள். தமிழ்நாட்டில் கிரிக்கெட் அப்படிங்கிறது ஒரு எமோஷன். ஸோ அந்த வகையில் ஐபிஎல் அப்படிங்கிறது இந்தியா ஃபுல்லாக இருக்கிற பல பேரை ஒரு மிகப்பெரிய ஒரு சேஸுக்கு உண்டாக்குற ஒரு போட்டி, ஒரு பயங்கரமான ஒரு கொண்டாட்டம். ஸோ அந்த வகையில் அதை பற்றி பல விஷயங்கள் பேசுகிறதுக்காக கிரிக்கெட் அனலிஸ்ட், தொகுப்பாளர், நடிகர் அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். முத்தனை இருக்கிறாங்க. அண்ணே வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணே. ஐபிஎல் வரப்போகுது. எடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைம் டேபிள் மாதிரி ஒன்று விட்டுருக்காங்க. 21 மேட்ச்சுக்கு மட்டும்தான் விட்டுருக்காங்க. இதில் வந்து சில சாதக பாதகங்கள் இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட் இருக்குங்க. ஏன்னா சில டீமுக்கு 3 மேட்ச்சு 4-5ன்னு வச்சிருக்காங்கல்ல, இது ஓகே ஃபேரா? வருஷம் இந்த மாதிரி நடக்கும்ல. ஒரு சில டீம்ஸ்க்கு கொத்தா ஹோம் மேட்சஸ் அமையும். அதுக்கப்புறம் வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. 4 மேட்ச் ட்ராவல் பண்ணிட்டு திரும்ப ஹோமுக்கு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபார்மேட்ஸும் நம்ம பார்த்துருக்கோன்றதுனால கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டர்ஸாக அவங்க வந்து விளையாடி தான் ஆகணும். ஸோ நேற்று வரைக்கும் நம்ம நண்பனா மாப்பிள்ளையாக இருந்த ஒருத்தனை வந்து நம்ம இப்போ வந்து எம்ஏ ஃபேன், ஆர்சிபி ஃபேன் அப்படிங்கிற ஒரு பகமையோடு பார்க்க வேண்டிய ஒரு சூழல் அப்படியே நெருங்கிக்கிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கீங்க? நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் இந்த பர்டிகுலர் சீசன். ஏன்னா மறுபடியும் ஐ திங்க் போன வருஷமும் அதே ரீசன், இந்த வருஷமும் அதே ரீசன் அவரோட லாஸ்ட் சீசனாக இருக்குமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய எமோஷனல் ஃபேக்டர். அதை தவிர இன்னொரு தடவையும் பேக் டு பேக் ஜெயிச்சா செம்மையாக இருக்கும். ஏன்னா இன்னும் நம்ம மைண்டில் போன வருஷம் ஜெயிச்ச அந்த காட்சி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது இன்னொரு தடவை அதுவே நடந்தால் சூப்பராக இருக்கும். அதை தவிர நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது இந்த வருஷம். ஹார்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸ் கேப்டன்சி பண்ணுறது ஒரு பெரிய ஃபேக்டர். சுப்மன் கில் ஒரு கேப்டனாக எப்படி பண்ண போகிறாருன்னு பார்க்கணும். பர்சனலாக நான் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் மாதிரி ஒரு டீமுக்கும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன், எப்படி பண்ண போகிறாங்கன்னு. ப்ளஸ் ஒரு வேர்ல்ட் கப் இயர். ஸோ ஐபிஎல் வந்து ஒரு ஆடிஷன் மாதிரி இருக்கும். சில பிளேஸ் ஒரு 2 இடம் காலியாக இருக்குன்னு இதில் இம்ப்ரெஸ் பண்ணி செலக்டர்ஸ் மனசில் இடம் பிடிக்கலாம். ஸோ நிறைய ரீசன்ஸ் இருக்குது லுக் ஃபார்வர்ட் பண்ண. சூப்பர்னு. ஸோ முதல் மேட்சே ஒரு டமாக்கா தான், சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி. எல்லாருமே பொதுவாக வந்து கடைசி ஃபைனல் ஆடின 2 டீம்ஸ் தான் மேட்ச் ஆடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் சிஎஸ்கே கூட ஃபஸ்ட்டு மேட்ச் ஆர்சிபி கூட தொக்கா, அதுவும் சேப்பாக்கில் ஆடுற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ மேட்ச் எப்படி இருக்க போகுது? அந்த 2018 நினைக்கிறேன், அப்படி இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல. ஏன்னா பயங்கர தொங்கலான ஒரு மேட்ச். ஐ திங்க் 96 அடிப்பாங்க ஆர்சிபி. சிஎஸ்கே வந்து 17வது ஓவர் தான் சேஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு க்ளோஸ் கேம், ஃபர்ஸ்ட் கேம் இருந்தால் சீசன் செம்மையாக ஓப்பன் ஆகும்ல. ஓகே, அந்த க்ளோஸ் கேமாக இருக்கும் நீங்கள் நம்புறீங்களா? யூஸ்வலாக சென்னையில் எப்போவுமே சிஎஸ்கே தான் டாமினேட் பண்ணியிருக்காங்க. ஆர்சிபிக்கு அவ்வளோ நல்ல ரெக்கார்ட் இல்லை சேப்பாக்னு வரப்போ. ஹோப்ஃபுல்லி ரிசல்ட் அதே மாதிரி தான் இருக்கணும். ஆனால் மேட்ச் கொஞ்சம் க்ளோஸாக போனால் நமக்கு பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ சிஎஸ்கே ஒரு பக்கம், ஈசாலா குரூப் ஒரு பக்கம். எப்பவுமே அதான் நான் சொல்லக்கூடாதுன்னு கான்ஷியஸாக இருந்தேன். சொன்னது அவர் தாங்க. ஆர்சிபி ஃபேன்ஸ் நோட்டட். ஓகே, உங்களுடைய சிரிப்பு தான் நீ தூண்டிருச்சு. ஸோ 2 பேருமே ஆட போகிறாங்கல்ல, ஒரு ஃபேன் வார் அப்படிங்கிறது. என்னதான் சிஎஸ்கே எம்ஐக்கு ஒரு ரைவல் இருந்தால் கூட நீங்கள் ஏறா அப்படிங்கிற மாதிரி ஒரு குரூப் அவங்க எப்போவுமே இல்லை நாங்கள் தான் அவங்க ரைவல்ரி அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆமாம், அது வந்து ரொம்ப வினோதம். ஏன்னா ஃபேன்ஸ் தான் அடிச்சுப்பாங்க. கடைசியில் நீங்கள் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா குரு சிஷ்யர் பேட்டில் தான். அதாவது எம்எஸ் தோனி கிட்ட யார் தோத்தாலுமே வந்து
அவர் தானே அப்படின்னு தான் டீம்ஸே எடுத்துப்பாங்க. போன வருஷம் ஃபைனல்ஸில் கூட ஹார்திக் பாண்டியா வந்து அதான் சொன்னாரு. தோத்தாரு, பட் அவர்கிட்ட தானே தோத்தோம் அப்படின்னு அவர் சொன்னாங்க. ஸோ நம்ம ஃபேன்ஸாக தான் சண்டை போட்டிருக்கோமே தவிர டீம்ஸ் வந்து அதை வந்து அவ்வளோ பெரிய ரைவல்ரியாக பார்க்குறாங்களான்னு எனக்கு கொஞ்சம் சந்தேகம் தான். கண்டிப்பா. இப்ப நீங்க சொல்லும்போது கரெக்ட்டா சொன்னீங்க. ஏன்னா, இப்ப பொதுவாவே நம்ம வந்து ஒரு போட்டியாளர பார்க்கும்போது ஒரு பொறாமை சேர்ந்தே வந்துரும். அவங்கள எப்படியாவது தோக்கடிச்சுன்னு ஒரு வெறியோட இருக்கோம்ல. ஆனா அவர்கிட்ட யார் தோத்தாலும், தலைவன்கிட்ட தானே தோத்துருக்கோம். அப்படிங்கிற மாரி ஒரு பெருந்தன்மைய அவர் எப்படி கிரியேட் பண்றாரு? ஏன்னா எல்லாருக்குமே அவர் வந்து ஒரு மென்டராக இருந்திருக்காருல்ல. இன்ஃபேக்ட் விராட் கோலி வந்து அந்த பேட் பேட்ச்க்கு அப்புறம் ரன்ஸ் அடிக்க ஆரம்பிச்சப்போ அவர் சொன்னது, என்கிட்ட வந்து பாசிட்டிவாக பேசின ஒரே ஆள் எம்எஸ் தோனி அப்படின்னாரு. ரன்ஸ் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம். ஸோ அதே மாதிரி தான் எல்லாரும் பார்க்குறாங்க எம்எஸ் தோனி. ஏன்னா அவர் கூட அவரோட பார்வையில் தான் இவங்கெல்லாம் வளர்ந்தாங்க. ஸோ அவர் ஒரு மென்டராக இவங்க எல்லாரோட வளர்ச்சிக்கும் காரணமாக இருந்திருக்காருன்றதுனால அந்த ரெஸ்பெக்ட் இருக்கும். நமக்கே நம்ம ஃபீல்டில் இப்போ நம்ம சீனியரை பார்த்தோம்னா நமக்கு ரெஸ்பெக்ட் இருக்காதா? அந்த ரெஸ்பெக்ட் அவர் கமாண்ட் பண்ணுறாரு சூப்பர். எம்எஸ் தோனி. ஸோ அந்த சிஎஸ்கே, ஆர்சிபி மேட்ச்ல நம்ம வந்து அத பார்க்கறதுக்கு நெறைய விஷயங்கள் இருந்தா கூட, நான் வெயிட் பண்றது தலையும், அப்படியே கிங் கோலியும் ஒண்ணா சேர்ந்து நடந்து வர்ற அந்த தருணம். அவங்க வந்து எப்பவுமே போன சீசன்லயே, ஓ! இதான் தலையோட கடைசி சீசனா இருக்கும் போல, கடைசி மேட்சா இருக்கும்னு நம்ம நினைக்கும்போது, இல்ல. இன்னொரு சீசன் அவங்க சேர்ந்து விளையாடுவாங்க அப்படிங்கிற மாரி ஒண்ணு இருக்குல்ல. ஸோ அந்த கிரவுண்ட்ல அவர் வந்து சீக்குன்னு கூப்பிடுறது, அந்த ஒரு கியூட்டான திங்ஸ் நீங்க எவ்வளோ எக்ஸைட்டடா இருக்கீங்க அதுக்கு? நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் பார்க்க. ஏன்னா விராட் கோலி இப்போ இந்த இங்கிலாந்து சீரிஸ்லேயே பார்க்கலையே. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம விராட் கோலியையும் பார்க்க போகிறோம். நாட் ஒன்லி எம்எஸ் தோனி. ஸோ விராட் கோலியை பார்க்குறதுமே ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீலிங்காக இருக்கும். அஃப்கோர்ஸ் எம்எஸ் தோனி வருஷம் வருஷம் ஐபிஎல் ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம அந்த அந்த அவர் நடந்து வரதை பார்க்குறதே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஒரு ரசிகனாக பார்க்கும்போது. சூப்பராக இருக்குங்க அந்த மூமெண்ட்டு. கண்டிப்பா. நீங்க வந்து இப்ப நெறைய கிரவுண்ட்ஸ் போயிருப்பீங்க. அங்க வர்ணனை பண்ணியிருப்பீங்கல்ல. ஸோ அந்த இடத்துல எவ்ளோ வைபா இருக்கும்? ஒருவேளை ஒரு சிஎஸ்கே, ஆர்சிபி மேட்ச் எப்படி இருக்கும்? சிஎஸ்கே எல்லா மேட்சுமே சேப்பாக்கில் ஸ்பெஷல். சிஎஸ்கே ஆர்சிபி ரைவல்ரி உச்சகட்டத்தை தொடும். ஏன்னா ஃபேன்ஸுக்கு மத்தியில் மிகப்பெரிய ஒரு பகை இருக்குது. சிஎஸ்கே வந்து போன வருஷம் நம்ம பார்த்தோம். எந்த கிரவுண்டுக்கு போனாலும் அங்கே சிஎஸ்கேக்கு தான் சப்போர்ட் அதிகமாக இருந்துச்சு, இன்க்ளூடிங் பெங்களூர். மும்பை எல்லாமே. ஆமாம், எல்லா ஊர்லேயும் நம்ம பார்த்தோம். ஸோ சிஎஸ்கே ஆர்சிபி ரைவல்ரின்னு வரப்போ ஃபேன்ஸுக்கு மத்தியில் உண்டான வார், எஸ்பெஷலி சோஷியல் மீடியாவுக்கு போனோம்னா கண்ணாப்பின்னு பேசிப்பாங்க ரெண்டு டீமுக்கு உண்டான ரசிகர்கள். மெயினாக கோலி ரசிகர்கள் வர்சஸ் தோனி ரசிகர்கள், அவங்களுக்கு உண்டான சண்டை தான். அண்ட் ஆன் ஃபீல்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பர்ஃபார்மன்ஸஸ் மறக்க முடியாது. ஒரு தடவை கோரி ஆண்டர்சன் எம்எஸ் தோனி பிரின்னு பிரிப்பார். ஒரு தடவை ஆல்பி மார்க்கெல் விராட் கோலியோட போலிங்ல அடிப்பாரு. ஸோ நிறைய பெஸ்ட்டான மூமெண்ட்ஸ் இந்த ரைவல்ரியில நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் விராட் கோலியும் ரொம்ப நல்லா ஆடி இருக்காரு அகைன்ஸ்ட் சிஎஸ்கே ஒரு சில மேட்சஸ்ல. ஐபிஎல் வந்து ஓகே, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான கேம் தான், நமக்கே புரியுது. ஆனா அதுக்காக மும்பைக்கும் ஜிடிக்குமாப்பா அவங்களுக்கு முதல் மேட்சா வைப்பீங்க? கோத்து விடுறதுக்கு ஒரு அளவே இல்லையாங்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஹர்திக் பாண்டியா ஜிடியில் இருந்தாரு. நான் கேப்டன்சி விட்டு விலகிறேன்னு சொல்லிட்டு மும்பைக்கு போயிட்டாரு. ஸோ அகமதாபாத் கிரவுண்டில் நடக்க போகுது. அதை மக்கள் ஏற்றுக்குவாங்களா? ஒருவேளை எதிர்ப்பு இருக்குமா? எப்படி இருக்க போகுது? எதிர்ப்புலாம் இப்போ பார்த்தாச்சு. நம்ம இது வரைக்கும் அவர் ரோஹித் சர்மா கேப்டன் இல்லைன்னு சொன்னப்பவே நிறைய எதிர்ப்பு வந்துச்சு. ஒரு சில பேர் அன்ஃபாலோ பண்ணாங்க. நம்பர் ஆஃப் ஃபாலோவர்ஸ் வந்து எம்ஐ குறைஞ்சாங்க. அந்த சென்டிமெண்ட் ஃபேக்டர்ஸ் நிச்சயமாக இருக்கும் ஃபீல்டில். கொஞ்சம் அனிமாசிட்டி இருக்கும்னு நினைக்கிறேன் க்ரௌடில். எஸ்பெஷலி அகமதாபாத் க்ரௌடு வந்து ஹார்திக் பாண்டியாவை எப்படி, ஏன்னா அவர் ஒரு குஜராத்தி தான், பட் அதை அவங்க வந்து என்னை விட்டு போயிட்டேடான்ற ஒரு ஃபீலிங்காக அவங்க காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சில சான்ஸ் இருக்கும். ஏன்னா எம்ஐ டீம் ஓனர்ஸ் ரீசெண்டாக போனப்போ கூட ரோஹித்னு கத்துன வீடியோஸ் நம்ம பார்த்தோம். ஸோ ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்கும் பார்க்கறதுக்கே. நம்ம கொஞ்சம் வியர்டாக இருக்கும். அந்த எமோஷன் வந்து துரோகம் பண்ணிட்டிடாங்கிற லெவலில் போயிருச்சோ? சீ துரோகம்லாம் அதெல்லாம் தப்பான வார்த்தைங்க. இப்போ கடைசியில் இது எப்படின்னா வந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸ் கிரிக்கெட். இப்போ இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டோ இல்லை நம்ம டொமஸ்டிக் கிரிக்கெட்டோ கிடையாது. நான் இந்த ஸ்டேட்டில் இருந்து வேறு ஸ்டேட்டுக்காக நான் போய் விளையாடுன்னு கிடையாது. ஃப்ரான்ச்சைஸ் கிரிக்கெட்டில் பணம் ஒரு பெரிய பங்கு இருக்குது. அண்ட் வித்தின் த ரூல்ஸ் இன்னொரு பிளேயரை வாங்கலாம். ஸோ வித்தின் த ரூல்ஸ் என்ன பண்ணணுமோ அதான் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு கம்பெனியில் வேலை கொடுத்துருப்பாங்க. அதுக்காக வந்து காலம் பூரா அந்த கம்பெனிலேயே இருப்போம். நம்மளும் க்ரோ ஆகணுன்றப்ப வேறு கம்பெனி போக பார்க்க மாட்டோம். அங்கே பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி வருது. இப்போ இங்கே நான் வெறும் அனலிஸ்ட்டாக இருக்கேன், அங்கே போனால் ஒரு டீம் லீடர் போஸ்ட் கிடைக்கும். இங்கே ஜூனியராக இருக்கேன், அங்கே ஒரு மேனேஜர் போஸ்ட் கிடைக்கும். அப்படின்றப்ப நம்மளும் தாவுவோம்ல. அந்த மாதிரி ஒரு இது அங்கே பெட்டராக அவருக்கு ஒரு ஃபீல் இருந்திருக்கும். ஏன்னா அந்த டீமோடய தான் பாண்டியா இருந்திருக்காரு. ஸோ ஃப்ரான்ச்சைஸ் கிரிக்கெட்டில் இதெல்லாம் நடக்கும். போக போக இன்னும் நிறைய நடக்கும். கண்டிப்பாக. இப்போ ஏன்னா இப்போ முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ தோனி அவர்களாக இருக்கட்டும், சிஎஸ்கேல இருந்தார், ஃபுல்லாக சிஎஸ்கே விட்டு ட்ராவல் பண்ணிட்டாரு. இப்போ அதே மாதிரி கோலி அவர்களும் அப்படிதான் பெங்களூர்ல இருந்தார், அப்படியே ட்ராவல் பண்ணோன்னே. ஸோ அது சில பேருக்கு வந்து இப்போ இவங்கெல்லாம் அவங்க டீம்ல ஃபுல்லாக இருந்துட்டாங்களே, ஆனால் இவர் இல்லையேங்கிற ஒரு வருத்தத்தை உண்டாக்குதோ? நிச்சயமாக. அதாவது வருத்தம் நிச்சயமாக இருக்கும். பட் நான் ஏற்கனவே சொன்னேன், ஃப்ரான்ச்சைஸ் கிரிக்கெட்டில் இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கணும். ஒரு ரசிகனா எனக்குமே வருத்தம் ரோஹித் சர்மா கிட்ட இருந்து கேப்டன்சி போனது. ஏன்னா ஒரு ஆக்ஷன் சைக்கிள்ன்றது வந்து 3 வருஷம் ஒரு மெகா ஆக்ஷன் நடக்கும். ஸோ அந்த ஒரு டீம் வந்து ஒரு கேப்டன் கையில் கொடுப்பாங்க. அவர் ஒரு டீம் எப்படி ரன் பண்ணுமோ பண்ணுவார். ஸோ இந்த சைக்கிள் இந்த வருஷம் முடியுது.
அடுத்த வருஷம் திரும்ப மெகா ஆக்ஷன் வரப்போகுது. ஸோ இந்த சைக்கிள் ரோஹித் சர்மா கிட்டேயே இருந்துட்டு போயிருந்தா நான் கொஞ்சம் பெட்டரா இப்போ ஒரு ரசிகனா எனக்கு ரோஹித் சர்மா இல்லாதது ஒரு வருத்தம் தான். கண்டிப்பா இருந்திருக்கலாம். அடுத்த சீசன் ஹார்திக் பாண்டியாட்டு குடுத்துருக்கலாம் கேப்டன்சி. பட் அவங்க வேற மாரி யோசிச்சிருக்காங்க. Okay. இதுக்கு இப்போ ரோஹித் சர்மா அவர்கள் இதுக்கு வந்து ஃபுல்லா ஒத்துழைச்சிருப்பாரா? அதற்கான சூழல் இருந்திருக்குமா? அப்படி பண்ணாருன்னு தான் மார்க் பவுச்சர்லாம் சொன்னாரு. டீமோட கோச்சும் அப்படிதான் சொன்னாரு. அண்ட் எண்ட் ஆஃப் த டே டிசிஷன் எடுக்கிறது அவரு கிடையாது. டீம் மேனேஜ்மெண்ட். ஸோ அவரு ஒத்துழைச்சாங்கன்னு டீம் சொல்றாங்க. So அத கொஞ்சம் நம்ம ஹர்ட் நம்பி ஆயிருக்கும். தான் ஆகணும்ல. ஆமா, எனக்கு அதுல என்ன கேள்வினா, நீங்களே சொல்லுங்க. அப்படி கரெக்ட்டா வேர்ல்ட் கப் முடிஞ்ச உடனே இந்த அனௌன்ஸ்மென்ட் வந்துச்சு. ஒரு கால் ரோஹித் சர்மா வேர்ல்ட் கப் ஜெயிச்சிருந்தாருன்னா, அந்த ஃபைனல்ஸ் இந்தியா ஜெயிச்சிருந்துச்சுன்னா இந்த டிசிஷன் எடுத்திருப்பாங்களா? இன்ஃபேக்ட் இப்போ கூட 2020 வேர்ல்ட் கப்ல இவர் தான் லீடா இருக்க போறான்னு கூட ஆமா. சொல்றாங்க. ம். ஸோ ஒரு டூ ஏர்லியான ஒரு திங்கிங்கோ மும்பைக்கு. மும்பை வந்து ஆமா. அவங்க வந்து இப்போ ஹார்திக் பாண்டியா ஆஸ் அ கேப்டன் ஃபார் அ குட் 7, 8 இயர்ஸ்ன்னு யோசிக்கிறாங்கன்னு நெனைக்கிறேன். லாங் டர்ம். ஏன்னா ரோஹித் சர்மா இப்போ 2013ல டேக் ஆன் பண்ணாரு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 8, 9 வருஷம் அவர் பண்ணிட்டாரு. அண்ட் அந்த டிரான்சிஷன் ரொம்ப ஸ்மூத்தா பண்ணாங்க அவங்க. ரிக்கி பாண்டிங், ஹர்பஜன் சிங், அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா. அந்த டிரான்சிஷன் ஸ்மூத்தா இருந்துச்சு. இதுவும் வந்து அவங்க அதே மாரி தான் போகும்னு பார்க்குறாங்க. ஒரு லாங் டர்மா ஒரே கேப்டன் இருந்தாங்கன்னா, ஃப்ரான்ச்சைஸிக்கு நல்லதுன்னு பார்க்குறாங்க. அதனால தான் ஹார்திக் பாண்டியாவ சூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்க சொல்லும்போது சொன்னீங்க ஒரு சர்க்கிள் வந்து அடுத்த வருஷத்தோட முடியுது. ஸோ இப்போ ரோஹித் சர்மா அவர்கள் வந்து கேப்டனா இல்ல. ஸோ மேபி அவர் வந்து கேப்டனா இல்லாதப்போ மறுபடியும் மும்பையோட தொடருவாரா? இல்லைன்னா அவங்க ரீடெயின் பண்ணுவாங்களாங்கிற சந்தேகம்லாம் இருக்குல்ல. ஆ பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா இந்த வருஷம் அவருக்கு ஒரு பெரிய வருஷமா இருக்க போகுது. நீங்க பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2, 3 இயர்ஸா நம்பர் ஆஃப் ரன்ஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சிச்சு. ஸோ இந்த வருஷம் அவர் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயா விளையாடலாம். கேப்டன்சி பிரஷர் கிடையாது. கேப்டனா இருக்கிறப்போ அடுத்தது என்ன பண்ணணும், அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்போ வந்து வெறும் ஒரு பேட்ஸ்மேனா அவர் விளையாடுவாருன்றப்போ இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயா விளையாடுவாரு. அப்ப ஒரு டிஃபரண்ட் ரோஹித் சர்மாவ பார்ப்போம்னு ஆசை இருக்கு. ஏன்னா ஃபுல் ஃபார்ம்ல வேர்ல்ட் கப்புக்கு போனா இந்தியாவுக்கு ரொம்ப நல்லதாச்சு. கண்டிப்பா. சூப்பர். ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். இந்த 21 மேட்சஸ்க்கான ஷெட்யூல் குடுத்துருக்காங்கல்ல. ம். இந்த 21 மேட்சஸ்ல நீங்க பார்க்கும்போது, இப்போ சில டீம் வந்து 3 மேட்ச் அவங்க ஹோம் கிரவுண்ட்ல விளையாடுறாங்க. எல்லாம் ஓகே தான். ஸோ உங்களுடைய கணிப்புப்படி இந்த 21ல இவங்க டாப் 4ஆ இருப்பாங்க அப்படின்னு ஏதாச்சும் சொல்ல முடியுமா? ஸோ நம்பர் ஆஃப் மேட்சஸ் ஜிடிக்கு இருக்கு. அதாவது ஒரு டீம் வந்து 3 மேட்ச் விளையாடுறாங்க. ம். 4 டீம் 4 மேட்ச் விளையாடுறாங்க. 3 டீம் 5 மேட்ச் விளையாடுறாங்க. ஸோ அந்த மாரி வித்தியாசமான கோணம். ஆமா. ரொம்ப கஷ்டங்க. இதுல மொத 21 மேட்சஸ் பார்த்து சொல்றது. சிஎஸ்கே போட்டு வச்சுக்கோங்க. ஓகே. ஜஸ்ட் ஒரு சென்டிமெண்ட்டா சொல்றேன். எம்ஐ சாலிட் டீம். சூப்பர் டீம் எடுத்திருக்காங்க எம்ஐ. ஸோ எம்ஐ பேரும் நிச்சயமா இருக்கும். ஆர்சிபிக்கு எனக்கு ஒரே பிரச்சனை என்னன்னா போலிங். டாப்ல இருக்காரு இப்போதைக்கு. பட் அவர் எப்பவுமே ரொம்ப இன்ஜுரி ப்ரோன். ஃபுல் சீசன் விளையாடுவாரான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ஸோ ஆர்சிபி நான் போட்டுக்கிறேன். அண்ட் ஜிடி எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்களோன்னு தோணுது. இப்போதைக்கு ஆரம்பத்துல பார்க்கும்போது. லக்னோ ஆர் ஆர்ஆர் ஸோ உங்க கணிப்புப்படி இவங்க அந்த டாப் 4, 5க்குள்ள வந்துருவாங்க. வந்துருவாங்க. ஓகே ப்ரோ. அண்ட் நமக்கு இது ஃபர்ஸ்ட் 21 மேட்சஸ் தான். அடுத்த இதுவும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க எலெக்ஷன் டேட் தெரிஞ்ச உடனே. And ரொம்ப பெரிய கேப் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப பிரேக் எடுக்க முடியாது. ஜஸ்ட் டேட்ஸ்க்காக வெயிட்டிங். எந்த ஃபேஸ் எங்கெங்க நடக்க போகுதோ அதுக்கு ஏத்தாப்புல பண்ணிருவாங்க. அதனால இப்போ இந்த மேட்ச் முடிஞ்சு ஒரு மாசத்துக்கு அப்புறம்லாம் அடுத்த மேட்ச் வரதுக்கான சான்ஸ் வாய்ப்பே இல்லை. ஏன்னா வேர்ல்ட் கப் வேற இருக்குல்ல. ஜூன் 1 வேர்ல்ட் கப் ஸ்டார்ட் ஆகுதுன்றப்போ இப்போதைக்கு டென்டேட்டிவா மார்ச் எண்டில் முடிக்கணும். 26ன்னு ஒரு வதந்தி வருது. பட் 22nd 21st முடிச்சா கூட இந்தியன் டீமுக்கு ஒரு 10 நாள் இருக்கும். அந்த கண்டிஷன்ஸ்க்கு அடாப்ட் ஆகிறதுக்கு. ஸோ அதுக்குள்ள முடிக்க பார்ப்பாங்க. இப்போ ஐபிஎல் அப்படிங்கிறது ஓகே ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு கேம் தான். பிளேயர்ஸ் உள்ள வந்தாங்க ஒரு நல்ல பிளேயர் அப்படின்னா மிகப்பெரிய லெவல்ல போறாங்க பார்த்துட்டோம். ஆனா இந்த வாட்டி 24 கோடி 75 லட்சம் 20 கோடி அப்படிங்கிறது அந்த கோடிக்கு எதிர சைபரே நமக்கு தெரியாத அளவுக்கு இவ்வளவு பெருசா எடுத்திருக்காங்களே. வோத்தா ப்ரோ? இல்ல இது வந்து ரொம்ப கஷ்டமான வார்த்தை. ஏன்னா அவங்களோட வொர்த்தை டிசைட் பண்ண நம்ம யாரு? டீம்ஸ் கிட்ட இவ்வளவு இருக்கு. இவ்வளோ காசு இருக்கு. எனக்கு இந்த போலர் வேணும் அப்படின்னு அவங்க வந்து பிளான் பண்ணிட்டாங்கன்னா கம் வாட்மே அவங்க வந்து போறாங்க. அண்ட் யூசுவலாவே இந்த மாதிரி மினி ஆக்ஷன்ல தான் இவ்வளோ பெரிய மணிக்கெல்லாம் போவாங்க. மெகா ஆக்ஷன் அப்ப 3 வருஷத்துக்கு பில்ட் பண்ணுன்றதால டீம்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் காஷியஸா இருப்பாங்க ஆக்ஷன் டேபிள்ல. அண்ட் அந்த பிளேயர்ஸும் பார்த்தீங்கன்னா மினி ஆக்ஷன்ல மட்டும் தான் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஆமா. மெகா ஆக்ஷன் வரப்ப எங்களுக்கு வர ஆஷஸ் மாட்டாது. வருது. ஆமா. இன்னொரு டோர்னமெண்ட் வருது. நாங்க டெஸ்ட் கிரிக்கெட் தான் முக்கியம் அப்படின்னு நாங்க பார்க்குறோம். அப்படின்னு அவங்க போயிருவாங்க. ஸோ இதுல அவங்க ரொம்ப கால்குலேட்டடா இல்ல இருக்காங்க. இது வந்து ஒரு இந்தியனுக்கு வந்து ஒரு மனசு கஷ்டமா இருக்கும்ல. ஸோ ஒரு நிச்சயமா. இந்தியன் பிளேயர்ஸுக்கு இவங்க எல்லா த்ரூ அவுட் எல்லா சீசனுக்கும் நேம் குடுக்குறாங்க. இதெல்லாம் தாண்டி அவங்க கரெக்ட்டா அந்த மினி ஆக்ஷன் டைம் வர்றாங்க. நல்ல காசு வாங்கிட்டு போறாங்கிறப்போ ஒரு வருத்தத்த இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர் கூட சில பேர் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமா. ஸோ அப்படி பார்க்கும்போது இத வந்து ஐசிசியா இல்லாட்டி பிசிசிஐ அலோவ் பண்ணலாமா? அலோவ் பண்ணாம இருக்கிறது எதுவும் இல்லையே. போக போக இன்னும் அதிகம் தான் ஆகும். நாங்க அந்த 20 கோடி ஆக்சுவலா போன வருஷமே பிரீச் ஆகும்னு நான் நினைச்சேன். ஆகல. இப்போ போற வருஷங்கள்ல இந்த மாதிரி நடக்கும். இன்னும் போவாங்க. அந்த ஸ்கில் செட் தான் முக்கியம். ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வேணும். ப்ளஸ் ஆஸ்திரேலியன்ஸ் ஏன் போனாங்கன்னா ஃப்ரெஷ்ஷா அந்த வேர்ல்ட் கப் ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ பிக் மேட்ச் டெம்பரமெண்ட் காமிச்சாங்க.
அதனால அவங்களுக்கு வந்து போன மிச்சல் ஸ்டார்க், பேட் கமின்ஸ்க்கு எவ்வளோ பெரிய வார் நடந்துச்சு. இன்ஃபேக்ட் ஆர்சிபி கையில் இருந்ததே 23 கோடி, 20 கோடி வரைக்கும் ஒரு பிளேயரை Full-ஆ சேஸ் பண்ணிட்டு அவங்க வந்து போனாங்க. ஸோ போக போக இன்னும் நிறைய பார்ப்போம். அண்ட் டீம்ஸும் எப்படி பார்க்குறாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சிஎஸ்கே வந்து இப்போ டாரில் மிச்சல் 13 கோடி, ரச்சின் ரவீந்திரா எவ்வளோ 1.5 கோடி. ஆமா, அவ்வளவுதான் போனாங்க. ஸோ அப்படி பார்க்காம நீங்கள் இப்படி பாருங்களேன், டாரில் மிச்சல் அண்ட் ரவீந்திரா எனக்கு 14 கோடி கிடச்சிட்டாங்க. அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பிளேயர்ஸ் 14 கோடின்றது உங்களுக்கு வந்து ஃபேரான கணக்காக தெரியுது. ஒருத்தர் 13 கோடி அப்படின்னு பார்த்தா தான் நமக்கு வந்து ரொம்ப ஓவராக தெரியுது. ஓகே. ஸோ டீமோட கால்குலேஷன்ஸ் அப்படி தான் இருக்கும். அண்ட் இந்த வேர்த்ன்றது வந்து நம்ம யார் டிசைட் பண்ணுறதுக்கு. அண்ட் பிசிசி எனக்கு பொறுத்தவரை எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் போட முடியாது. டோட்டல் பர்ஸு உங்ககிட்ட, அதுலேருந்து நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணிக்கிறீங்களோ நீங்கள் பண்ணிக்கலாம். சூப்பர் ப்ரோ. ஸோ ரொம்ப நன்றி. ஸோ இவ்வளவு நேரம் பல விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டதுக்காக. கிளாஸ்மேட் வெற்றி நடை போடுகிறது. தேசம் காப்போம் தமிழை வளர்ப்போம் மாநில மாநாடு மார்ச் 2 திருச்சி சிறுகனூர். இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அழைக்கிறார். அணிதிரண்டு வாருங்கள்.